ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செர்ரிஸ் வேர்ல்ட். நான் ரெஃபரன்ஸ் பிக் அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸோ சாமிக்கு இந்த மாதிரி கிரீடம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். குழந்தைங்க இருக்கிற வீட்டில் கண்டிப்பாக இந்த ரிங்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க. அதாவது குழந்தைங்களுக்கு கலர் சொல்லி தர்றதுக்காக யூஸ் பண்ணுவோம். நாம் யூஸ் பண்ணுற ஃபேஸ்க்கு ஏற்ற மாதிரி ரிங்கை செலக்ட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி ரிங்கை வந்து நம்ம தேங்காய்க்கு பின்னாடி வச்சா அந்த ரிங்கு வந்து கரெக்டாக நிற்காது. அதுவே நம்ம வந்து தேங்காய் மேலேயும் வைக்க முடியாது. ஸோ நான் ஒரு ரிங்கை வந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ இதை வந்து கரெக்டாக நம்ம அந்த தேங்காய் மேலே ஃபிக்ஸ் பண்ணலாம். பார்க்கவும் அவ்வளோ அழகாக இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி கரெக்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி வெல்வெட் கிளாத் கிடச்சா கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. 1/4 மீட்டர் கூட தேவையில்லை, அதை விட கம்மியாக இருந்தால் போதும். நீங்கள் நிறைய வீடியோஸில் பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி கிரீடம் பண்ணும்போது வந்து அதாவது நம்ம ஜடைக்கு யூஸ் பண்ணுற டேப், இந்த மாதிரி பிளாக் கிளாத் அதையெல்லாம் வந்து நல்லா இந்த மாதிரி ரோல் பண்ணுவாங்க. ஆக்சுவலாக அது வந்து ரொம்ப ப்ராசஸும் கஷ்டம். நான் வந்து சிம்பிளாக ஈஸியாக ஒரு வழி சொல்கிறேன். ஒரு ஸ்டிச்சு போட்டால் போதுங்க. அப்படியே நம்ம அந்த ரிங்கில் வந்து இன்சர்ட் பண்ணிடலாம். ரிங்கை வச்சு நீங்கள் கரெக்டாக அந்த மெஷர்மெண்ட் எடுத்துக்கோங்க, எவ்வளோ நீட்டும் தேவைப்படும் அப்படின்னு. ஸோ மெஷர்மெண்ட் எடுக்கும்போது கொஞ்சம் அதிகம் நீட்டமாக எடுத்துக்கோங்க, அகலமும் கொஞ்சம் அதிகமாக இருக்கட்டும். ஸோ இது வந்து பேக் சைட் கரெக்டாக எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு பின் போட்டு நீங்கள் வந்து இந்த கிளாத்தை திருப்பி ஸ்டிச் போட்டுருங்க. உங்கள்கிட்ட மிஷின் இல்லைன்னா நீங்கள் ஹேண்ட் ஸ்டிச் கூட போட்டுக்கலாம். பாருங்கள், நான் பின்பக்கம் வந்து இந்த மாதிரி ஸ்டிச் போட்டுட்டேன். ஸோ இப்போ நம்ம வந்து எக்ஸ்ட்ரா கிளாத்தை வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். கட் பண்ணும்போது கொஞ்சம் நீட்டமாக கட் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஒரு வேளை நமக்கு பத்தாமல் போயிட்டா அப்புறம் துணி வந்து வேஸ்ட்டாக போயிடும். நம்ம கட் பண்ணதை கரெக்ட் சைடுக்கு வந்து திருப்பிக்கோங்க. இந்த துணிக்குள்ளே ரிங்கை வந்து இன்சர்ட் பண்ணிடுங்க. இந்த மாதிரி ஒரே துணியை இன்சர்ட் பண்ணி பண்ணுறதால ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். அதே நம்ம டேப் இல்லை கிளாத் சுற்றி பண்ணும்போது நம்ம வந்து அதுக்கு க்ளூ யூஸ் பண்ணணும், ஃபினிஷிங் நல்லா இருக்காது. சம்டைம்ஸ் வந்து அது கலண்டு வந்துடும். ஒன்ஸ் இந்த கிளாத் இன்சர்ட் பண்ணப்புறம் எக்ஸ்ட்ரா கிளாத்தை பேக் சைடு வந்து இதுக்குள்ளே இப்படி சொருகி விட்டுருங்க. வேணுன்னா நீங்கள் ஏதாவது க்ளூ போட்டு இந்த சைட்ஸ் மாத்திரம் அட்டாச் பண்ணிக்கலாம். இல்லைன்னா நீங்கள் சிம்பிளாக அப்படியே விட்டுடலாம். இப்போ நம்ம வந்து இது சிம்பிளாக எப்படி டெக்கரேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். உங்கள்கிட்ட ஜரி த்ரெட் ஏதாவது இருந்தால் எடுத்துக்கோங்க. ஸோ இந்த ஜரி த்ரெட்டை வந்து நீங்கள் வந்து ஒரு 10 ஸ்ட்ராண்ட்ஸ் ஆர் 5 ஸ்ட்ராண்ட்ஸ் வந்து இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்புறம் நல்லா அடர்த்தியாக நமக்கு கிடைக்கும். இப்போ வந்து கடைசியில் இதை க்ளூ போட்டு ஒட்டிக்கலாம், இல்லைனா ஒரு நாட் போட்டு ஸ்டார்ட் பண்ணிடுங்க. நாட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணி அப்படியே அதை நம்ம வந்து ரொட்டேட் பண்ண போகிறோம். இந்த ஜரி த்ரெட்டை வந்து கொஞ்சம் லென்த்தியாக எடுத்துக்கோங்க. ஏன்னா சடனாக சென்டரில் ஸ்டாப் ஆகிடுச்சின்னா நம்ம அடுத்தது இன்னொரு த்ரெட்டை வந்து அங்கே அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் எடுக்கும்போதே கொஞ்சம் நீட்டமாக எடுத்துக்கோங்க. அந்த கேப்பு வந்து ஈக்குவலாக வர மாதிரி பார்த்துக்கோங்க ரொட்டேட் பண்ணும்போது. கடைசிலையும் இந்த க்ளூ போட்டு ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. நார்மல் ஃபேப்ரிக் க்ளூவை விட இது வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். க்ளூகன்னை விட இது பெஸ்ட்டுன்னு சொல்லலாம். ஏன்னா க்ளூகன் வந்து நமக்கு ஸ்டெயின்ஸ் விடும். மீடியம் சைஸில் ஒயிட் பீட்ஸ் கிடச்சா எடுத்துக்கோங்க. கொஞ்சம் சைஸ் பெருசாக இருந்தாலும் நல்லாயிருக்கும். இப்போ இந்த க்ளூ யூஸ் பண்ணி நம்ம வந்து இந்த பீட்ஸ் எல்லாம் ஸ்டிக் பண்ண போகிறோம். வைக்கும்போது கரெக்டாக அது மேலே வச்சா போதும், அப்புறம் தானாக ஸ்டிக் ஆயிரும். இது ஃபுல்லாக ஸ்டிக் பண்ணி ஒரு நைட் ஃபுல்லாக விட்டுருங்க. கிரீடம் சாமிக்கு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.